வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு ஜென்ரல் டாபிக் ஒன்று சொல்கிறதுல ஒரு விஷயமாக பட்டது மனசில். ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கேள்விப்படுறேன். பிரமிப்பாக இருக்குது. அதாவது ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பேசுகிறது. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த ஏஐன்னு சொல்லியிருந்தாங்க. ஏஐ என்னப்பா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இருந்தது. அதில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருது, எவ்வளோ வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓப்பனிங் த பண்டோரா பாக்ஸுமா அந்த மாதிரி நடக்க பிரமிப்பாக இருக்குது. அப்போ எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஏன் இப்போ மட்டும் இது மாதிரி நடக்கணும், இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் ஒன்று எடுத்து பண்ணி பார்த்தேன். அதில் கொஞ்சம் ஸ்டன்னிங்காக சில விஷயங்கள் எனக்கு புரிபட்டது. சனி அப்படிங்கிற பிளானட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சனி 30 வருஷங்கள் 29 வருஷம் ப்ரிசைஸாக ஒரு ரவுண்ட் அடிக்க. அதுக்கு அடுத்தபடியாக குரு, அப்புறம் ராகு கேது இதெல்லாம் வருது. ராகுலாம் ஒரு 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 கட்டத்தில் 1.5 வருஷம் 18 வருஷம், அப்புறம் குருன்றவர் கிட்டத்தட்ட 12 வருஷ காலம். ஆனால் அந்த டோட்டல் கவர்னன்ஸ் இஸ் வித் சனி. சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு வருடம் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு, அதான் சூரியனை நம்ம சுற்றி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு, சூரியன் நம்மளை ரவுண்ட் அடிக்கலை. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு பூமி தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வருது. இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டு, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ விஷயத்துக்கு வரேன். சனி நான் பார்த்த வரைக்கும் இந்த முதல் ராசின்னு சொல்கிறது மேஷம். இப்போது இந்த சனி மேஷத்துக்கு அருகாமையில் வர்றதுலேருந்து பிரச்சனைகள் சொல்ல விட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இதை நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் என்ன தெளிவுபடுத்தணும்னா, எப்போவுமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம பூமி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இல்லை, இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 23 டிகிரி சாய் கோணத்தில் இருக்கிறது. அதாவது நார்த் போல் சவுத் போல் பார்த்திங்கன்னா 23 டிகிரி. அப்போது ஒரு ராசிக்குள்ளே ஒரு நுழையும் பொழுது எப்படி அது பூமி அந்த ராசிக்குள்ளே நுழையிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அது எட்ஜு டச் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெதுவாக மூவ் ஆகும். இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, சூரியன் 1 டிகிரி போகும் ஒரு நாளைக்கு, கிட்டத்தட்ட 59.5 டிகிரி ஒரு இதுக்கு சொல்லுவாங்க, ஒரு நாளுடைய டோட்டல் மூமெண்ட் ஆஃப் சன் அப்படின்னு. அப்போது அதோடைய மூமெண்ட் ஸ்பீடு இப்படி வருது. 59 இல்லை, 59 நிமிஷம், 1 டிகிரி ஒரு நாளைக்கு 1 டிகிரி, 365 நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அது அந்த 1/2 டிகிரி கூடி 5 நாள் வரும். 365 நாள் ஒரு வருஷத்துக்கு. இது உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். அப்போது ஒரு பிளானட்டையும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, நம்மளுடைய மெத்தட்ஸில் இது நான் பண்ணல, ஏன்ஷியன் மெத்தட்ஸு, அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுறோம் அது கரெக்டுன்னு சொல்லி. இப்போது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லுவாங்க, ஏரிஸ் மந்த்து தொடங்கித்தமா, அது மேஷ மாதம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்கணும்னா ஏப்ரல் 14, அவங்களுக்கு மார்ச் 21. மார்ச் 21லேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வருது, 23 24 டிகிரி வரும். கரெக்டாக 24 நாள் வித்தியாசம். அந்த 23 டிகிரி கணக்கு சூரியன் மூவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 24 டேஸ் ஆகுது அது. அப்போது 21 மார்ச் மேஷராசி தொடக்கம் அப்படின்னு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் சொல்லப்படும். சன்சைன் கேட்டால் அது நம்ம இதில் சொல்லும்போது நம்ம அதே சொல்கிறது 14th ஏப்ரல். அப்போ அந்த 24 டிகிரி கணக்கு வருதா, இதுதான் பேசிக். அப்போ இதே தான் எல்லா பிளானட்டுக்கும் அப்ளிகபிள். அப்போது அடுத்து சனி பயிற்சி, மேஷராசிக்குள்ளே சனி எப்போ போகிறார், 27 ஜூன் 2027 ஜூன். இப்போது நான் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7.5 டிகிரிஸ் கிட்ட இருக்கார் மீன ராசியில் சனி. அப்போது நீங்கள் பாருங்கள், மேஷராசிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதற்கான ஒரு பலனை இப்பொழுதிலிருந்து அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய இது கிட்டத்தட்ட மேஷத்தை டச் பண்ணுறது இப்போ தான். ஆனால் அது எக்ஸாக்ட் பயிற்சி அடுத்த வருஷம். ஏன்னா ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட், 2.5 வருஷம் ஆகுது அவர் போகிறதுக்கு. அப்போது
இந்த கணக்குப்படி பார்க்கும்போது பாருங்கள், இப்போது அப்ராக்சிமேட்டாக நம்ம மேஷ ராசிக்குள்ளே சனி என்ட்ரு பண்ணுறதுக்கு 1 வருடம் முன்பு அதுலேருந்து தொடக்கம்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷம்லாம் பேக்வேர்ட் போகல. இப்போ சனி மேஷராசியில் 1940 39 கடைசியில் பிரவேசம். செகண்ட் வேர்ல்டு வார் துவக்கம். 1945 உலகமே பார்த்திராத, உலகமே வியந்து போகக்கூடிய அளவில் ஒரு நிகழ்வு. அதுதான் ஃபஸ்ட்டு ஆட்டம் பாம் ட்ராப் பண்ணுறாங்க ஹிரோஷிமாவில் போய். அதை பார்த்து அந்த ஃப்ளைட்டு இவர் பைலட் சொல்கிறார், என் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை நான் என்னால் நினச்சி பார்க்க முடியல. எக்ஸாக்ட் அவருடைய டிஸ்கிரிப்ஷன். ஒரு சூரியனே பூமியில் வந்து விழுந்தால் என்ன ஒரு பிரைட்னஸ் ஏற்படுமோ அந்த ஒரு பிரைட்னஸ் பார்த்தேன். இட் இஸ் பிளைண்டனிங். என்னுடைய கண்கள் குருடான மாதிரி இருந்தது எனக்கு, அவ்வளோ பிரைட்டு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போது அதுதான் உலகத்துடைய ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். செகண்ட் வேர்ல்டு வார் இட் செல்ஃப் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போது வார் மட்டும் நடக்கலை, சயின்ஸும் டெவலப் ஆகுது, பல புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளே வருது. இது நடந்தது எப்போது? கிட்டத்தட்ட 1938 இதோடைய தொடக்கம். 45 இது ஒன்று நடக்குது, அதோடைய கிளைமேக்ஸு. சரி, அடுத்து சனி திரும்ப அந்த ராசிக்குள், அதாவது ஒரு ரவுண்ட் அடித்து அந்த ராசிக்குள்ளே அடுத்தவர் நுழையக்கூடிய வருஷம் 1969, மேபி 68 எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் தான் நிறைய கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிக்கிறது. அதாவது டெலிஃபோன்ஸு, ஆனால் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் கிடையாது, வித் ஒயர் கம்யூனிகேஷன் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வருது. இதெல்லாம் வரக்கூடிய காலம் அந்த காலம். அப்போ நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால் பல விஷயங்கள் மாறுபட தொடங்குகின்றன. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆரம்பம். கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர்ஸ்ன்றது அப்போ தான் இன்வென்ட் ஆகி கிளம்புறது. அப்போ சொல்லுவாங்க, அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம் பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய மிஷின் அந்த கம்ப்யூட்டரு. அது வந்து நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனை விட கம்மியாக தான் வேலை செய்யும், ஆனால் அவ்வளோ பெரிய மிஷின். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சின்ன இதெல்லாம் இல்லை, பெரிய பெரிய வால்ஸும்பாங்க, இந்த ரேடியோ வால்ஸும்பாங்க, உள்ளுக்குள்ளே பெருசு பெருசாக இருக்கும், கிளாஸ் மாதிரி, அதில் லைட் என்ஜின் இருக்கும், டயோட்ஸு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எல்லாம் நிறையா இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக, அதே சிறுசாக இப்போ அது துருண்டாக எடுத்து இன்றைக்கி வந்து பென் ட்ரைவுக்கு வரட்டும், அது வேறு விஷயம். ஸோ இப்படி ஆச்சு, அதோடைய டெவலப்மெண்ட் ஓடுது. அதுக்கு அடுத்து சனி அடுத்த ரவுண்டு எப்போ வரார்? 1998 கடைசியில் வரார், இதே மேஷ ராசிக்கு. அப்போ தான் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னு ஒன்று இருந்தது. அப்போ தான் முதல்ல 90s தான் இந்த 95 முதல் விண்டோ வந்து 95. அதுக்கு முன்னாடி விண்டோஸ்ன்றது கிடையாது. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஏதோ போட்டுக்கிட்டு பாவம் நிறையா பண்ணுவாங்க. டைப்பிங் தெரியணும் முக்கியமாக, அதுக்கு முன்னாடி காலம்லாம் டைப்பிங். அப்போ தான் இன்னொரு புது எக்ஸ்ப்ளோஷன், அது கம்ப்யூட்டரைசேஷன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டமும் எல்லா ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா பண்டிலாக ஃபைலுக்கு பின்னாடி இருந்தாலும் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் டேபிளில். அது மாதிரியான ஒரு காலகட்டம் தொடங்கியது அப்போது 98. அதுக்கப்புறம் அது கை முழிச்சு கால் முழிச்சு அது வளர்ந்து பெருசாக போய் கிட்டத்தட்ட 2000வது வருஷத்துக்கு அப்புறம், அப்போ தான் டயலப் நெட்வொர்க்கு. அப்புறம் 2005-6க்கு அப்புறம்லாம் மெதுவாக அதுவே வந்து இன்னும் ஈஸ் அவுட் ஆகி, அதுக்கப்புறம் வந்து வைஃபை வரிசையாக வந்து, அப்புறம் கிட்டத்தட்ட அந்த ஒரு காலத்தில் செல்ஃபோன்றது குட்டியாக இருக்கும், ஏதோ அது பேசுகிறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஆனால் அதில் உலகத்தையே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பம். என்டே டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அதில் மேலே 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 மெச்சூர் ஆகி எந்த லெவலுக்கு வந்திருக்கோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா யூ நோ பெட்டர்.
சரி, இப்போ ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா, இப்போ ஏஐன்னு சொல்கிறோம், அதில் கனாபின்னா டெவலப்மெண்ட்ஸு, உலகமே மாறப்போகிறதுன்றான். இன்னும் சொன்னால் நிறைய ஆப்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, ஒரே ஒரு ஆள்கிட்ட நீ பேசினா போகிறோம், உனக்கு என்ன வேணும்ன்ட்டு அவன் பார்த்துப்பான். ஹியூமனுடைய ஒரு எஃபோர்ட்ஸே ரீப்ளேஸ் இது அசுர வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் இதோடைய வளர்ச்சி, அதாவது சொல்லுவாங்க வைரல் அப்படின்னு. வைரல் அப்படின்னா வேகமாக பரவுறதுன்னு அர்த்தம். இது வைரலுக்கே ஒரு வைரலாக இருக்குது. அந்த ஸ்பீடில் இது போகிறது. யார் யார் எப்படி கோப்பை பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அந்த அளவு ஹை ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு விஷயமா இப்போது இது தொடங்கிறது. சரி, இப்போவும் பாருங்கள், 2027 ஜூனில் அவர் வராரு. ஆனால் இப்போவே அதோடைய தாக்கம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் சொன்னேன் 1 இயர் பிஃபோர் ஆரம்பிக்கும்னு. ஏன்னா அதோடைய தாக்கம் என்ன ஆகுது, அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 23.5 degrees அதோடைய சாய்கோணம். அப்போ அதுக்கு முன்னாடி அதோடைய இது ஆரம்பிக்கும். இப்போ 8 டிகிரி கிட்டே இருக்குன்னா வைங்களேன், 8ல் நீங்களே ஆட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 1 டிகிரி வரும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 23 டிகிரியா. ஸோ இப்போலேருந்து இதோடைய தொடக்கம். அப்போ இதோடைய பீக் அப்போ அடுத்த ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா உலகமே மாறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னு நமக்கு தெரியல. மனுஷனுடைய வாழ்க்கையை அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா, இல்லை வேறு புது காம்ப்ளிகேஷன்லாம் கொண்டு வர போகிறதா, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த மாற்றம் நிகழ்வதை நீங்கள் தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. அப்போது அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இதனுடைய வாழ்வு தன்மை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். கிட்டத்தட்ட அடுத்த டெவலப்மெண்ட் 2055. அதில் என்னன்னே தெரியாது. நீ மனுஷனாக இருக்கியா இல்லை நீயே கடவுளாகிட்டே தெரியாது. இப்படி தான் அதோடைய சைக்கிள் போகிறது. இதை அதுக்கு தான் நான் பார்த்தேன். ஐ ஜஸ்ட் ப்ரொஜெக்டட் ரைட் ஃப்ரம் 1940 பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் இது போல் மாற்றங்களை நிகழ்வதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இது ஏற்படுகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நம்ம வருதுங்கிறது நம்முடைய ஒரு தாட் ப்ராசஸில் கொண்டு வரணுமே தவிர, இது உண்மையா அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் இதை பற்றிய எல்லா ஃபண்டமெண்டல்ஸையும் நமக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததையே வச்சு நான் குதிரை வண்டியிலேருந்து மாட்டு வண்டி ஓட்டினா மாட்டு வண்டியிலேருந்து நான் இது இப்படி போகக்கூடாது. அதோடைய தன்மையை புரிந்து கொண்டு அதை பற்றி ஒரு ரிசர்ச் அனாலிசிஸோடு நம்ம போக வேண்டியது இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணும்போது தான் எனக்கே ரொம்ப ஒரு ஐ ஓப்பனராக இந்த ஒரு விஷயங்கள் தெரிய வருகின்றன. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய இளைஞர்கள் ஒரு டிஸார்டன்ட் ஆகிடக்கூடாது. அவங்க வாட் நெக்ஸ்ட்டுன்னு யோசிக்கணும். பிகாஸ் யூ ஆர் இன் த ரேஸ். நீ ரேஸ் போய் தான் ஆகணும். அப்போ வாட் நெக்ஸ்ட்? இப்போ சரி இப்படி வந்ததா, அப்போ என்னுடைய ஆல்டர்னேட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதானே தவிர, அப்போ நிறைய பேர் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன். சில பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சொல்லலை. ஆனால் அதுதான் நடக்க போகிறது. அப்போ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அப்போ வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணுங்கிறதுனால தான் இந்த பதிவு ரொம்ப அவசியம் நான் யோசித்தேன். அப்போ இதனால் சில பேர் சொல்லலாம், அது ஒரு வரட்டு வேதம் தான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, நீ அதை பற்றி கவலைப்படாது அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு இருப்பான். பட் அக்செப்ட் த ரியாலிட்டி அண்ட் திங்க் வாட் இஸ் நெக்ஸ்ட். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் சில விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியும். பல டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் ஆடிட்டர்னு எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. பிரச்சனை ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் வந்தபோது கொஞ்சம் பயந்தாங்க, இப்போ இன்னும் பயப்படணும் அவங்க. பல விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை, பல விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு டூல் நம்மக்கிட்ட வரும்போது அந்த டூலை நண்பனாக ஆக்கி கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, அந்த டூலுக்கு எகெயின்ஸ்டாக நான் எப்படி வேலை செய்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா கஷ்டம். அதைத்தான் இந்த சனியுடைய ஒரு சுற்றுக்கள் நமக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே வருது. இமேஜின், ஒரு காலத்தில் அம்பு வில்லு அம்புலாம் வச்சு சண்டை போட்டிருந்தாங்க.
வாள் குதிரையில் போய் ராஜா வெட்டுவான் வேகமாக போய், அதுலேருந்து டெவலப் ஆகுது. ஆனால் பிரமிக்கத்தக்க டெவலப்மெண்ட்டு. ஒரு பாம் ஊரே காலிடா. ஊரே காலியானால் பரவாயில்ல, அந்த ரேடியேஷனில் 50 வருஷம் 60 வருஷம் அந்த ரேடியேஷன் அந்த கண்ட்ரியே போகும்னு நினச்சா அவங்க வேறு மாதிரி நினச்சாங்க. நம்பர் 1 இந்த வேர்ல்டு ஆச்சு ஜப்பான். அந்த கண்ட்ரி அழிஞ்சு போச்சு. இல்லை, நான் தான்டா நம்பர் 1. அது எப்படி சாத்தியமாச்சு? அதைத்தான் நான் திரும்ப உங்களை திங்க் பண்ண சொல்கிறேன். அதனால் கம் பேக், டூ சம்திங் அபவுட் இட். ஏன்னா என்ன தான் என்ன வேணால் சொல்லுங்கள், கடவுள் அதுக்கெல்லாம் அட்வான்ஸ்டாக உங்களை படைச்சிருக்கார். 10 இங்கே இருக்கு. ஆனால் அதை டேம்பர் பண்ணல, டேப் பண்ணல. பண்ணுங்க, வாழ்க்கையை கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்க, பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும். அது சொல்லுவோம், உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு ஒரு பாட்டு, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களால் முடியும். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.